எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் என்னோடய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான லஞ்ச் செஞ்சதுனால பெருசாக கிச்சன் ஒரு கிளம்ஸியாக இல்லை. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமியான கர்ட் ரைஸும் பிக்குலும் தான் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிளான மெனு. இதோட ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டவ் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி மார்னிங்கே பார்த்திங்கன்னா நல்லா லிக்விட் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன பண்ணணுன்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர், அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சோண்டு விம் லிக்விட், எந்த டிஷ் வாஷ்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிங்கனாலே எல்லா க்ளீனிங்க்குமே நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஸ்டீல் ஸ்டவ்னால நீங்கள் சமைச்சி முடிச்சு உடனே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்டீல் ஸ்டவ்வில். நீங்கள் கிளாஸ் ஸ்டவ் வச்சுருக்கீங்கன்னா சமைச்சி முடிச்சு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் டாப் ஸ்டவ்வை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக கிளாஸ் டாப் ஸ்டவ் என்ன சொல்கிறது, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு க்ளீனிங்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். க்ளீனிங்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு கிடையாது கிளாஸ் டாப் ஸ்டவ். எனக்கு செட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்டவ் தான். சேம் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி நான் இந்த டைல்ஸில் இருக்க ஃபுட் ரெசிடியும் தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் பெரிய ஒரு டீப் க்ளீனிங் பண்ணல. ஏன்னா நான் வீக்லி க்ளீனிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீக்லி என்னென்ன நான் க்ளீன் பண்ணுறேன், என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பெருசாக இது டீப் க்ளீன் நான் இன்றைக்கி கிச்சன் பண்ணல. சும்மா ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணி அந்த நம்ம சமைச்சிருக்க ஃபுட் ரெசிடியூ மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிறதுலே என்னோடய லீஸ்ட் ஃபேவரட்டான ஒரு வேலை, லீஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னா அது வெசல் வாஷிங் தான். அதனாலே பார்த்திங்கன்னா என்னோடய டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேக்ஸிமம் 1 பாட் ரெசிபி, இல்லைனா ரொம்ப சிம்பிள் ஒரே வெசலில் பண்ணுற மாதிரி தான் நான் எல்லா டிஷ்ஷுமே பண்ணுவேன். நீங்களுமே என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பாத்திரத்தை எடுத்து அழுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே பாத்திரமாக எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது சாம்பார் செய்கிறீங்கன்னா குக்கர்லேயே பருப்பு வேக வச்சு சாம்பார் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அதே குக்கர் கழுவி அதுலேயே நான் பொரியல் கூட்டு எதுவாக இருந்தாலும் அதிலே செஞ்சுடுவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிக்கிறதும் இந்த குழம்பு செய்கிறதோ அந்த 2 இது தான் எங்கள் வீட்டில் இருக்கும். இது மாதிரி சாப்பிட்ட பிளேட்ஸ்லாம் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி அவங்கவுங்களே கழுவி வச்சுடுவாங்க. என்ன சொல்கிறது, சிங்கில் போடாமல் அவங்கவுங்க எடுத்துகிட்டு போட்டு அவங்கவுங்க கழுவி வச்சுடுவாங்க. ஏன்னா இது சின்ன வயசுலேருந்து வி ஆர் யூஸ் டு இட். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட. உங்ககிட்ட ஒரு இன்சிடெண்ட் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு புயலுக்கு முன்னாடி 15 டேஸ் ட்ரிப் நாங்கள் போயிருந்தோம். திருச்சியா திருப்பூரான்னு தெரியல சரியா. அங்கே நாங்கள் ஒரு நார்மலான ஒரு கடையில் சாப்பிட்டோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா போர்டே போட்டிருந்தது, நீங்கள் சாப்பிட்ட இலையே நீங்களே எடுத்துகிட்டு இங்கே போட்டுடுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 இடத்துல நான் அந்த மாதிரி ஒரு போர்ட் பார்த்துட்டேன். அப்போ தான் தெரியும் சென்னை தவிர நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் போனால் நம்மளோட சாப்பிட்ட இலை நம்ம தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கும்பகோணம்லேயும் நடந்திருந்தது. நான் சென்னையில் இந்த மாதிரி ஒரு இது நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பேசிக் என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் குவாலிட்டி, ஒரு பேசிக் டெண்டன்சி நம்ம சாப்பிட்டது நம்மளே எடுத்து போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ தான் புதுசாக வெளியில் போனதுனால நான் அதை இப்போ தான் பார்த்தேன். நம்ம அதை வீட்லேயுமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சது. சரி டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணி கொஞ்சமாக ஒரு டெக்கர் மாதிரி பண்ணி வைக்கலான்னு சொல்லி டைனிங் டேபிள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எங்களோட அந்த பழைய ரொட்டீன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருள், பேகு, துணி கவர் எல்லாமே அந்த டைனிங் டேபிள் மேலே தான் இருந்தது. சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி கிச்சனுக்கு யூஸ் பண்ண சொல்யூஷன் தான் டைனிங் டேபிளும் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறேன்.
இமெயில் சேனலில் வந்து ரெகுலராக வந்து விலாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து வரும். நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, வீக்லி வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால் ட்ரை பண்ணுறேன். அதில் ஒன்று வந்து குக்கிங் விலாகாகவும், ஒன்று வந்து ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்து டே இன் மை லைஃப் அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு எவ்வளோ தர முடியுமோ இன்ஃபர்மேட்டிவாகவும் நான் அதை வந்து தர ட்ரை பண்ணுறேன். உங்களுக்குமே ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ரெடி டு லேர்ன். ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த யூடியூப் வந்து எனக்கு ஒரு புது பிளாட்ஃபார்ம். நான் மொபைல் ஃபோனே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அவ்வளோவா யூஸ் பண்ணாதால் நான் இந்த எடிட்டிங்கு, அந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். எனக்கு தெரியும் மற்ற சேனல்ஸ் கம்பேர் பண்ணால் இது வந்து ஸ்டார்டிங் வந்து எல்லாருமே இப்படி தான் இருந்திருப்பாங்க. இனிமேல் எடிட்டிங், அந்த என்ன சொல்கிறது, வீடியோ இம்ப்ரூவைசேஷன் எல்லாமே நான் ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன். ஒரு 15 டேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு, டைனிங் டேபிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி டேபிள் மேலே, அந்த வைஃபை இது மேலெலாம் அவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆச்சு. இத்தனைக்கும் பெரிய என்ன சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கோம் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. சரி, அதெல்லாம் வந்து சும்மா இப்போதைக்கு வந்து தொடச்சி வச்சுருக்கு. சரி, டீப் க்ளீனிங் பண்ணும்போது நம்ம எல்லாமே தனித்தனியாக எடுத்து ஃபுல் டீப் க்ளீனிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஹால் அண்ட் கிச்சன் டீப் க்ளீனிங் வீடியோ தனித்தனியாக உங்களுக்கு வந்து வரும். ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து விளக்கேற்றிருந்தேன். இது வாசலில் உருளி வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு விளக்கேற்றிருந்தேன். அதே மாதிரி சாமிக்குமே பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளக்கேற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றாமல் நம்ம கொட்டாங்குச்சி வச்சு சாம்பிராணி பவுடர் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து அவங்களே வந்து செய்வாங்க, நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு. அந்த இது வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.